சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மச்சான் உள்ளதா இருக்குதுங்க, வா போலாம். ராபர்ட், ஓகே, அப்படிங்கிற அண்ணனுக்கு நம்மள அடையாளம் தெரியல போல. டேய் வாங்கடா, எப்படா இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீ எப்படின்னா இருக்க? எனக்கு என்னடா குறை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. வேலு, என்ன செல்வி? அங்க பாருங்க. வேலு, இவங்க அந்த காஃபி ஷாப்ல நம்ம கிட்ட பம்பு பண்ணவங்க தானே? அவங்க எப்படி இங்க? தெரியல, இது அவங்க ஏரியான்னு நினைக்கிறேன். வேலு, இந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட நம்மள பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அவங்க வந்து எது பேசினாலும் நீங்க உடனே எதுவும் பேசக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சரிங்களா? எதுக்குங்க பயப்படுறீங்க? யாரும் நம்மள்ட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க. வாங்க, ஏதாவது சாப்பிடுங்கப்பா. சரிண்ணா, வாங்க. ஏங்க, வேற எதுவும் வேணுமா? வேண்டாம் வேலு. சரி, சாப்பிடுங்க. செல்வி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல வேலு. செல்வி, இந்த பக்கம் வந்து உட்காருங்க.
வேலு வேலு இல்ல செல்வி இவனுங்கள ப்ளீஸ் ப்ளீஸ் வேலு எனக்காக வேண்டாங்க ப்ளீஸ். ஜூஸ் ஒன்று தானே ஆர்டர் பண்ணோம், 2 எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இல்லையே, 2 ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணாங்க. செல்வி நீங்க ஒன்று தானே சொன்னீங்க. ஆமா நாங்க ஒன்று தான் ஆர்டர் பண்ணோம், 1 எடுத்துக்கிறோம், இன்னொன்று எடுத்துட்டு போயிருங்க. சார் 2 தான் ஆர்டர் பண்ணீங்க, திரும்ப எடுத்துட்டு போய் கீழே எல்லாம் கொட்ட முடியாது, சாப்பிடுங்க. யோ நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வம்புலுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, நான் ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன், இன்னொன்று எடுத்துட்டு போ. வேலு விடுங்க, ஜூஸ் தானே நம்ம குடிச்சிடலாம். செல்வி அவனுக்கு சொன்னதெல்லாம் கேட்கணுமா நம்ம? அதெல்லாம் முடியாது. வேலு ப்ளீஸ் எனக்காக விட்டுருங்க. அண்ணே நீங்க போங்கண்ணே. ஏய் போ போ, மற்றவங்களாம் வெளில போங்க. வேலு வாங்க நம்ம கிளம்பலாம். போங்க சார். எவ்வளோ ஆச்சு? ஜூஸ் 2 அது இது மொத்தம் 200 ரூபாய் ஆகுது. அண்ணே ஸ்கேன் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் என் கடையில கிடையாது தம்பி, ஒன்லி கேஷ். வேலு என்னாச்சு? இல்ல காலையில காட்டேஜுக்கு காசு கட்டணும்னு அண்ணே சொல்லிச்சு, இருக்கிற பணத்தெல்லாம் அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ கையில பணம் இல்ல. என்ன சொல்றீங்க வேலு, கையில காசு இல்லையா? இல்ல நீங்க கோவத்துல திடீர்னு வந்ததும் எதுவுமே பார்க்காம வந்துட்டேன். என்ன சார் ஆச்சு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. வேலு இப்ப என்ன பண்றது? ஏங்க ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க. அண்ணா அண்ணா இந்தாங்க, இந்த தங்க மோதிரத்தை வச்சுக்கோங்க, நான் பணத்தை கட்டிட்டு இதை வந்து வாங்கிக்கிறேன். இந்த கதையெல்லாம் எங்க வேணா, இது தங்கமா பித்தளையான்னு யாருக்கு தெரியும்? ஒழுங்கா பணத்தை எடுத்து வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. அண்ணா அண்ணா இது தங்கம் தானே, என்ன நம்புங்க. கையில பணம் இல்ல, ஸ்கேன் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? சாப்பிடறதுக்கு முன்னாடி பணம் இருக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா?